ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சாமி. ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு வின்டர் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் மென்டல் டிப்ரெஷன், அதுக்கு பிறகு சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற யூடியூப் டிப்ரெஷன். இத்தனையும் இருக்கிற மனுஷங்கிட்ட போய் ஏன் நீ வீடியோஸ் கண்டினியூஸாக போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமா? அது வெரி இன்ட்ரெஸ்டிங். மிஸ்கின் ப்ரோ நீங்களா அப்படின்னு இப்ப யாராச்சும் கமெண்ட்ல போட்டீங்க, அவனு அருவாளை கொண்டு வகுந்துருவேண்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. புது பேக்ரவுண்டோட புது ஒரு ஆண்டி உங்க முன்னாடி வந்திருக்க. கண்ணாடியை கலட்டி வையே, கன்றாவியா இருக்குது அப்படின்னு யாராச்சும் கமெண்ட்ல போடுறதுக்கு முன்னாடியே கண்ணாடியை கலட்டி வச்சுட்டேன். இப்போ ஸ்காட்லாண்ட்ல டெம்பரேச்சர், அதாவது இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு டெம்பரேச்சர் 2 டிகிரி. மொத்த நாள்லயே 3 டிகிரி 4 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு 2 டிகிரிலேயே மெயின்டைன் பண்ணிட்டான். இப்படியாப்பட்ட ஒரு நாட்டில் இருந்துகிட்டு கன்சிஸ்டண்டா வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து கடந்த ஒரு 3 நாளாக பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணேன். 2019 நம்ம எப்படி வீடியோ பண்ணோம், 2020 எப்படி வீடியோ பண்ணோம், 21, 22 எல்லாத்தையும் எடுத்து வீடியோ பண்ணப்போ நம்ம நாமளா இருக்கிறப்போ ஜாலியா பேசுறப்போ மக்கள் எல்லாம் நம்மள அரவணைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வர்றப்போ மக்கள் எல்லாருமே ஆடியன்ஸ் ரெகுலரா நீ வேணாம் போ அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த யூடியூப் அல்காரிதம் டப்ளி கூட ஹூ இஸ் ஜோரான் மம்தானின்னு ஒரு வீடியோ போட்டேன். சரி, அறிவாளியா நம்ம ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்ட்டு அந்த டப்ளி அந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ண கூட இல்லை, வெறும் 2500 வியூஸ். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புத்தம்புதி பாலியஸ்டர் காப்பியோட இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். புது பேக்ரவுண்டோட மறுபடியும் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டைல்ல அடிக்கிறோம். அதுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்த மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமோட் தூக்கி எறிஞ்சது ஏன், அதுக்கப்புறம் அவங்களோடய போய் நான் ஏன் கூட்டணி வச்சேன் அப்படின்ட்டு நம்ம கமல் அங்கிள் ஒரு ஸ்நேகனோட அவங்க அப்பா நினைவு ஏந்தல் விழால பேசியிருக்கிறார். எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓட்டிட்டா. தோழமை கட்சியாக இருப்பதனால் உயிரே உறவே தமிழே என்பதின் அர்த்தம் புரிந்தவர்களாக இருப்பதனால் வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே அவரே தன்னை என்ன எழவி அது புரியுது சார், நானு உங்களுடைய மிகப்பெரிய கண்டி. ஆனா அரசியல்ல கிடையாது, மூவிஸ்ல. ஆனா என்னைய போய் ட்ரோல் பண்ண வச்சுட்டீங்களே, ஐயோ ஐயோ, எங்க கொண்டு போய் சொல்லுவேன். என்னத்தையாவது பேசுறவே, ஏன் பேசுறீங்க? டீல சக்கரை ஜாஸ்தியா போட்டிருக்கீங்களே, நான் கம்மியா தானே கேட்டேன். ரிமோட்டை தூக்கிட்டு உடைச்ச நான் ஆமாப்பா சேர்ந்துட்டேன், அதெல்லாம் அரசியலா சாதாரணப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ரைட். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் தான் வச்சிருந்தேன் அந்த ரிமோட்டை, இப்ப இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், ஆனா ரிமோட் இங்கே இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க, எனக்கு புரியலையே. ஆனாலும் நான் டீகோட் பண்ணேன், என் தலைவர்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக டீகோட் பண்ணேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் தான் முதல்ல தூக்கி அடிச்சேன், பட் வேற வழி இல்லை, நான் இப்ப அவங்களோட சேர்ந்துட்டேன். ஆனா இன்னொருத்தன் அதே ரிமோட்டை தூக்கிட்டு போயிட்டான். அது யார சொல்றாரு அப்படின்னா, அநேகமா அவர் டிவிக்கேவை சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஜனநாயகத்துல ஒரு கட்சிகள் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னால எதிர்க்க முடியாது. ஏன்னா நான் இப்ப படம் பண்றேன், அந்த படத்துக்கு ஃபண்டிங் பண்றது ஃபுல்லா ஆளுங்கட்சி, அதனால அவங்க நான் எதிர்க்க முடியாது, இப்ப விஜய் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரா? இல்ல என்ன சொல்றாரு? ஐயோ, இப்படி புலம்ப விட்டுட்டீங்களே சார், இப்படி புலம்ப விட்டுட்டீங்களே. இவ்வளவு நேரம் நான் பேசினது சார்கேசம். அடுத்ததாக, அதாவது ஒரே ஒரு சோசியல் மீடியால போடுற போஸ்ட் தான் ஈகோவை எந்த அளவுக்கு வளர்த்து விடுது அப்படின்னு பாருங்க. அதாவது போன ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்காரங்க இப்படி ஒரு போஸ்ட் போட்டாங்க.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆண்ட்ரே ரசலையே இங்க சிஎஸ்கேல எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறது அப்படின்றது. மேட்ருக்கு வருவோம். ட்ரேட் சீசன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல எல்லா இந்த ட்ரேட் சீசன்லயே அதிகமாக சிலாயிக்கப்பட்டது வந்து சேட்டன் வர்றானே சிஎஸ்கேக்குள்ள வர்றானே, சேட்டன் வர்றானே சிஎஸ்கேக்குள்ள வர்றானே அப்படின்னு சேட்டன் சிஎஸ்கேக்குள்ள கொண்டு வந்ததுதான் சிஎஸ்கேவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல. சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த. சஞ்சு சாம்சன் இஸ் இன். ஆனா சஞ்சு சாம்சன் வர்றது அப்படின்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சு போல. லீக் பண்ணிட்டாங்க. ஆனா யாரடா விடுவாங்க? ஜடேஜாவை விடுவாங்களா, இல்ல தோனி விட்டுருவாங்களா? இல்ல விட்டுட்டா நல்லதாச்சு அப்படின்லாம் நான் ஒரு அப்படி யோசிச்சு பார்த்தேன். விட மாட்டாங்க எனக்கு தெரியும். பட் ஜடேஜா விட்டாங்க. ஏன்னா ஜடேஜாவுக்கு ஆல்ரெடி 37 years old. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அவர் ரிட்டையர் ஆயிடுவாரு. சாம் கரன் ஒன்றும் பெருசா என்னைக்காவது ஒரு மேட்ச்ல அடிக்கிற ஒரு ஆளுக்கு எதுக்கு அப்படின்றதுனால சாம் கரனையும் விட்டுட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சனை கூப்பிட்டு வந்ததுல இருந்து சேட்டன்ஸ் எல்லாம் நம்ம சேட்டன்ஸ் ஒட்டுமொத்த சேட்டன்ஸும் இப்போ வந்து அப்படியே சிஎஸ்கே பக்கம் திரும்பி மஞ்சள் சட்டையை போட்டு எல்லாம் இறங்கிடுவாங்க. கதகளி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே சென்னை கிரவுண்டுக்குள்ள ஏகப்பட்ட மலையாள சேச்சீஸை பார்க்கலாம் அப்படின்றதும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு பிட் நமக்குள்ள ஒரு சின்ன ஆசை. இப்போ காசு கொடுத்தா நீங்க எல்லாரும் எங்க வேணா போறாங்க. ஆனா ஜடேஜா போன வருஷம் என்ன பேசினாப்லன்னா சிஎஸ்கேனா என்னன்னு கேட்டா ஃபேமிலின்னாப்ல. ஆனா இங்கிட்ட இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ள போன உடனே என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அவுட் ஆனா அப்படின்னா இனிமே என் ஃபேன்ஸ் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க அடுத்தவர் வர்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இவ்வளவு வன்மத்தையா இவ்வளவு நாளா வச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க? நல்லா கிராஸா ஏறிவா. இப்ப திருப்பு நல்லா திருப்பு அப்படியே கிராஸா வரணும். சோ 8 கம்ப்ளீட்டட். வெரி குட் நந்தினி, சூப்பரா ஓட்டிட்டாங்க. இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா. என்ன ஜட்டுபாய் என்ன இதெல்லாம் சரியில்லை. இப்போ இவங்க யாரை எடுக்கிறது? இன்னும் 2 பேருக்கோ 3 பேருக்கோ ஓப்பனிங் இருக்கு போல. 4 ஓவர்சீஸ் பிளேயரை வேற எடுக்கலாமா? 45 கோடி 44 கோடி வச்சிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெலுக்கு சிஎஸ்கே போறாங்கன்னு போட்ட உடனே எனக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சுடே. கிளென் மேக்ஸ்வெலே ஒரு ஐபிஎல் ஸ்கேமர்ரா. எல்லா டீமையும் பெரிய ஆளு, நான் பெரிய ரவுடின்னு நம்ப வச்சு ஒட்டுமொத்த ஐபிஎல்லே பல வருஷமா பல டீமை ஸ்கேன் பண்ண ஆளை கொண்டு போய் இங்க கொண்டு வரீங்களே. ஆனா இந்த வருஷம் பாருங்களேன் இது நடக்கும். இந்த கிளென் மேக்ஸ்வெல வேற விடாத ஒருத்தன் வாங்கி பொலன்னு பொழப்பான் அவன். நம்ம என்ன பண்ணா விட்டுட்டியே அப்படின்னு காசி மாமாவை போட்டு இப்ப எல்லாரும் சாத்துவாங்க. ஆனா ஆண்ட்ரே ரசலை வாங்க போறதாக சோர்ஸ் நிச்சயமா உண்டு. அப்படியா விஷயம்? ஸோ இது ஐபிஎல்ல இருக்கிற நிலைமை. ஸோ சஞ்சு சாம்சன் டெஃபினட்டாக ஓப்பனிங், ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் ரைட் அண்ட் லெஃப்ட், அப்புறம் ருத்துராஜ் கைக்வாட், டிவால்டு பிராவிஸ். ஆஹா, முதல் 4மே தீயா இருக்கே. அடுத்து சிவம் தூபே. முக்கிர இல்ல கூஸ் பம்ப்ஸ். ஆமா வந்துச்சு 7 தோனி, 6 யாருன்னு தெரியல. ஆனா ஜேமி ஓர்டனை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. ஒருவேளை அதுக்கப்புறம் நம்ம கலீல் அகமது, இந்த நூர் முகமது இவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாராவது 2-3 பேரை தூக்கி ஒரு ஆல்ரவுண்டர், வெறித்தனமான ஆல்ரவுண்டர் உள்ள இறக்குங்க. அடிச்சு பொலக்குடியா. அந்த வருஷம் ஐபிஎல், இந்த ஐபிஎல்ல முடிஞ்சு தோத்து போய் கேவலமா தலைய தொங்க போட்டது இந்த மே மாசம் தான் வந்துருச்சு. அடுத்து ஐபிஎல் பேச ஆரம்பிச்சிட்டோம். என்ன உலகம் நடுவுல சித்த காலகட்டத்துல எல்லாமே மாறி போயிடுதுங்க. இந்த பிக் பாஸை பத்தி பேசுன்னு அப்பப்போ இன்ஸ்டாகிராம்ல யாராவது ஒருத்தங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன இப்ப என்னன்னா அதுல பத்தி பேசுறது இருக்குன்னு நானும் பாக்குறேன். ப்ரோமோவே என்னால பார்க்க முடியல. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த டபிள்யூ வாட்டர் வெலட் திவாகர் வெளியே வந்துட்டான். உங்களுக்கு விஜய் சேதுபதி சாரோட பாடி லாங்குவேஜ் வருது, அதனால வன்மமா ப்ரோ வாட்டர் மெலன் திவாகர் மேல? வன்மம் இல்ல, வெறி, கொலவெறியான.
இந்த போயிட்டு அதில் பாருங்கம்மா, என் மேல தமிழ்நாட்டுக்கே பாருங்கம்மா, தமிழ்நாட்டுக்கே என் மேல பெரிய ஃபேன் ஃபாலோயிங்மா, நடிப்பு ரக்கன்மா. 40 நாள் இருந்துட்டாயா அந்த ஆளு. வாட்டர் வந்து இப்ப என்னாச்சுன்னா பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்தானே அவங்க எல்லாரும் தத்துவம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க ஏதோ ஞானி, பிக் பாஸ் 40 நாள் உள்ள இருந்து வந்த உடனே அவங்க ஞானி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க, பெரிய செலிபிரிட்டி மாதிரியும். அங்க உள்ள போன உடனே உங்க மேஜிக் மந்திரம் எல்லாம் பண்ணி நீங்க வெளியே போன உடனே செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, பிலாசபர் ஆயிட்டீங்க, வாழ்க்கைக்கு கைடு ஆயிட்டீங்க, தத்துவ அட்வைஸ் குரு ஆயிட்டீங்க. இந்த தாங்க முடியாது எனக்குள்ள. இப்ப நிறைய என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடியே சினிமாவில் உங்களை இழுத்துட்டு போயிருவாங்க, நீங்க பெரிய லெவலில் இருக்கீங்க, அதுவும் பெரிய ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ சிவாஜி கணேசன் மாதிரியோ உங்க ஃபேஸ்ல தனியா ஒரு தேஜஸ் தெரியுது. பொதுமக்கள் சொல்றாரு சார், எனக்கு தெரியல. புதுசா என்ன செஞ்சுட்டான் எல்லாத்துலயும் போயிட்டு அதுல பாருங்கம்மா, இதே தடா திருப்பி பேச போறாங்க. வந்து அடுத்ததாக இந்த சோசியல் மீடியா இப்ப நான் சோசியல் மீடியா டீடாக்ஸ்ல இருக்கிறேன். கலிசடையெல்லாம் என் கண்ணுக்கு காமிக்காத அப்படின்னு சொல்லி இந்த காந்தராஜ், உமாபதி இந்த மாதிரியான கலிசடைகள்லாம் என் கண்ணில் காமிக்காதபடி யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் வச்சிருக்கேன். பட் அல்காரதம் திருப்பி அவனையே முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதுல பாத்தீங்க ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு வீடியோ, அந்த பொண்ணு தான் A1. எப்படி ஆள் நடமான பகல்லையே ஆண் போக துணியாத இடத்துக்கு ஒரு பெண்ணாக இரவில் ஒருவனுடன் போக என்ன துணி செல்ல போனேன், எதனாலும் பாத்துக்கலாம் எண்ணம் தானே, ஒண்ணு நடக்காதுன்ற எண்ணம் தானே செய்ய சொல்லி தூண்டியது அந்த பெண் தான். வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஜேம்ஸ் என்ன ஜேம்ஸ், உங்களை நான் பெரிய மனுஷன் நினைச்சிட்டு, ஐயோ நல்லா தெரியும் வேற A1 அந்த பொண்ணுன்னு என்ன, அந்த பொண்ணு மேலதான் தப்பு கோயம்புத்தூர்ல. A1 அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஜேம்ஸ். இப்போ அதே டைமுக்கு ஒரு லேடி கான்ஸ்டபிள் ரோந்துக்கு அந்த வழியா போகுது, ரைட்? லேடி கான்ஸ்டபிள் 11 மணிக்கு 10 மணிக்குன்னே வச்சுங்க, 10 மணிக்கு அந்த ஏரியால ரோந்துக்கு போகுது, போலீஸ் ஜீப்லயோ இல்ல 2 லேடி கான்ஸ்டபிள் போறாங்க. போறப்போ யாரா ஒரு நாதாரி இந்த லேடி கான்ஸ்டபிளை மொலஸ் பண்ணிட்டாங்க, பாலியல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் லேடி கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போனாங்க? A1 லேடி கான்ஸ்டபிள் தான். லேடி கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போனதுனாலதான் அவங்கள தூண்டுனா, லேடி கான்ஸ்டபிள் தனியா போனதுனாலதான் அவங்களுக்குள்ள ஆசை வந்துருச்சுன்னு பேட்டி கொடுப்பீங்களாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எந்த கட்டிக்க உங்களை வச்சு தமிழோட விளையாடு மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வேற நடத்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்காக இப்படியா பேசுறது? வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக ஜாலியாக நாட்டு நடப்புகளை அலசலாம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. அதுல இந்த பிஆர் எலெக்ஷனை பத்தி இன்னும் நீ பேசலையே அப்படின்னு அதான் ஊரே பேசுறாங்களே. யூடியூபை திறந்தா பிஆர் எலெக்ஷனை எப்படி தோத்தாங்க, ஏன் தோத்தாங்கன்னு அனலைஸ் பண்ணாங்க. டேய் இன்னைக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத, பழைய மாதிரி ஃபார்முக்கு வந்தாச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. டடன் 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 டடன்.